ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ வச்சு செம்மையாக ஒரு டிஷ் பண்ணலாங்க. ஒரு பொரியல். அது பாருங்களேன், இந்த முருங்கைப்பூ பார்த்தாலே நம்ம உடம்பே ஒரு சீரமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நமக்கு? ஆமாங்க, முருங்கைப்பூ, முருங்கை மரம், முருங்கைக்காய் இது எல்லாமே அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குங்க. இது ஒரு சர்வலோக நிவாரணி. இதை செய்கிறதுக்கு நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு, நீங்கள் வேணால் சீரகம் கடலைப்பருப்புலாம் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ, நெய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் சேருங்க. நெய் சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பில்லை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் பவுடர் போடுறதுனால பச்சை மிளகா போடலங்க. இது நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் ரோஸ் கலர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கழுவி எடுத்து வச்ச முருங்கைப்பூ இதோட சேருங்க. இதுவே சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முருங்கைப்பூவை ஒரு 5-6 பூவை எடுத்து அப்படியே சாப்பிட்றதே நல்லது தான். இப்போது நம்ம கொஞ்சம் சாஃப்டன் ஆகணும்னு சொன்னால் நம்ம இதை ஒரு குக் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் ரொம்ப மீதமான சூட்டில் வச்சு மெதுவாக உப்பு சேர்த்தி மூடி வச்சு வேணும்னா லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அதை சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதோட நமக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சுட்டு முருங்கைப்பூவில் நம்ம உடம்புல இருக்க எல்லாத்தையுமே சீரமைக்கக்கூடிய தன்மை இருக்குது. கண் பார்வை ஆகட்டும், நம்மளோட டைஜஷன் ஆகட்டும், நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதாகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முருங்கைப்பூ நமக்கு பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாலே நமக்கு டிசீஸ் பாடியில் இருக்காதுங்க. டாக்ஸின்ஸால் தான் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதை இந்த மாதிரியான மருத்துவ தன்மை உள்ள நம்ம உணவு எடுத்துக்கும் போது நமக்கு அது எல்லாமே சீரமையுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. பிள்ளைங்களுக்கு வீட்டில் நம்ம பேசுகிறதெல்லாம் பிள்ளைங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது பிள்ளைங்க பெருசாகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டா கூட எங்கள் அம்மா ஹேஸ் ஆல்வேஸ் கிவன் மீ த பெஸ்ட் அப்படின்ற அந்த ஃபீல் உள்ளே இருக்கணுங்க. அதனால தான் நான் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. நம்ம எல்லாமே நல்லது தான் செய்வோம். சொல்லக்கூடாதுன்றது 2வது பட்சம். ஆனால் சொன்னால் நல்லது. அதனால் நம்ம கொடுக்குறத பேலன்ஸ்டு டயட், த பெஸ்ட் டயட்டுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சப்பாத்தியோட சாப்பிடுங்க, பொரியல் மாதிரி சாப்பிடுங்க, இல்லை தோசை மேலே போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.